கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். இன்னைக்குள்ள தலைப்பு என்ன அப்படின்னா, பொல்லாங்கிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் ஒருவேளை டைரி இருந்தால் நீங்க எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை யாராவது கர்த்தருடைய ஊழியத்தை யாராவது நீங்க செய்றீங்க அப்படின்னா, நான் சொல்ற வசனம் எல்லாம் பைபிள்ல இருந்து ஆதாரமா இருக்கும், நீங்க எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. பொல்லாங்கிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா பொல்லாங்கிலிருந்து விலகினா மட்டும்தான் ஆசீர்வாதம். நம்ம நிறைய செய்தி கேட்டிருப்போம், ஆனா பொல்லாங்கிலிருந்து விலகினால்தான் ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 26 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 26 வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி, இப்ப இன்னைக்குள்ள செய்திக்குள்ள நம்ம பெயரலாம். இன்னைக்கு தலைப்பு என்ன? பொல்லாங்கிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கிறார். பொல்லாங்கிலிருந்து விலகினா மட்டும்தான் ஆசீர்வாதம். 24 மணி நேரமும் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில ஒரு பொல்லாத காரியம் தொடருதா? உடனே நம்ம மக்கள் கேட்பாங்க, பிரதர் இந்த பொல்லாத காரியம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் சொல்லிதாங்களேன். அதையும் நாங்க டைரியில எழுதி வைத்துக் கொள்றோம். எங்க வாழ்க்கையில ஒருவேளை பொல்லாத காரியம் இருக்கு அப்படின்னா அதை நாங்க திருத்தி கொள்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படிம்பாங்க. இன்னைக்குள்ள செய்தி ஃபுல்லா அதுதான். பொல்லாங்கன்னா என்ன? ஒரு குடும்பம் பொல்லாத காரியத்திலிருந்து விலகினா மட்டும்தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நிறைய குடும்பத்துல பல இடத்துக்கு போயிருப்பாங்க. நான் பல வருஷமா சர்ச்சைக்கு போறேனே, எனக்கு ஏன் இன்னும் தடை? அந்த தடைகளை முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொண்டால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பிதாவாகிய தேவன் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, மறுபடியும் சொல்றேன், உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல ஆன்சர் வந்துட்டு, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொல்லாத காரியத்தை விட்டு விலகினால் மட்டும்தான் ஆசீர்வாதம். இன்னைக்குள்ள செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பொல்லாங்கிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கிறார். அப்ப இன்று நம்ம எதை தியானிக்க போகிறோம் அப்படின்னா, பொல்லாங்கு. இந்த பொல்லாங்கை ஒரு மனுஷன் அறிந்து கொண்டால் அந்த குடும்பம் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை உயிரோடு எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். இப்ப இன்னைக்கு நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பொல்லாத காரியம் இருக்கக்கூடாது. பொல்லாத காரியம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்குமானால் அந்த குடும்பத்தை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. பொல்லாத காரியம் என்ன? சில வசனங்கள் இருக்கு, அதை அப்படியே நம்மளுக்கு வாசிக்கும் போது தியானிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். முதல்ல பொல்லாங்கிலிருந்து விலகினால் ஆசீர்வாதம். மார்க்கு 7 அதிகாரம் 21 முதல் 23 ஆகிய வசனங்கள். இருதயத்துக்குள்ளே இருந்து, மனுஷருடைய இருதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகளும். ஆசீர்வாதத்துக்கு எது தடை? பொல்லாத சிந்தனை. ஒரு குடும்பம் 24 மணி நேரமும் பொல்லாத சிந்தனை இருக்குமானால் ஆசீர்வாத தடை காணப்படும். இப்ப ஆசீர்வாதத்துக்கு தடை கம்ப்ளைண்ட் யாரு? இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, பொல்லாங்கிலிருந்து விலக்கி
ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா பொல்லாத சிந்தனை இருக்கக்கூடாது. பொல்லாத சிந்தனை இருக்குமானால் ஆசீர்வாத தடை காணப்படுது. இந்த பொல்லாத சிந்தனை எங்க பிரதர் இருக்கு அப்படின்னா மனுஷனுடைய இதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனை அழகா எழுதப்பட்டிருக்கு. மனுஷனுடைய இதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனை, இந்த பொல்லாத சிந்தனை இருக்குமானால் ஆசீர்வாத தடை இருக்கும். இரண்டாவது விபச்சாரம், மூணாவது வேசித்தனம். வேசித்தனம் விபச்சாரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தேவனுடைய தண்டனை ஓடிட்டு இருக்கு. விபச்சாரம் பண்றவன் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இரண்டாம் மரணமாய் அக்னியும் கந்தம் எரிகிற கடல் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் ஏதாவது இருக்கா நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. கொலை பாதகம்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடைசி காலத்துல வெறித்தனமான காரியங்கள், கொலை. இன்னொன்னு அன்பு கூறலனாலே கொலை பாதகம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பு கூறணும். களவுகள், களவாண்டு சொத்து சேர்த்தால் அது எல்லாமே பொல்லாங்குதான். அந்த குடும்பத்தை தேவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? பொருளாசைகளும் ஒரு குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு எது அதிகமா இருக்கு? பொருளாசை. பொருளாசை என்னும் விக்கிரகாராதனை, பொருளாசை என்னும் அந்த விக்கிரகாராதனை ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது அவங்க தேவனுக்கு பிரியமா எப்படி வாழ முடியும்? தேவனுக்கு பிரியமா எப்படி இருப்பாங்க? அதனால ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா களவு இருக்கக்கூடாது, பொருளாசை இருக்கக்கூடாது. பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் நான் அவர்களை அடித்தேன். அப்படியே வசனம் இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொருளாசை இருக்குமானால் அது அக்கிரமம் என்கிறார். அப்ப அந்த பொல்லாங்கிலிருந்து விலக்கி கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ள பொருளாசை இருக்கக்கூடாது. எதை பார்த்தாலும் ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை. தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா பொல்லாங்கிலிருந்து விலகினா மட்டும்தான் ஆசீர்வாதம். துஷ்ட தனங்கள், கெட்ட குணங்கள், கெட்ட காரியங்கள், இது எதுவுமே இருக்கக்கூடாது. கபடு, நிறைய குடும்பத்திலே உண்மையை காணும். ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா பொய்யே இருக்கக்கூடாது, இதயத்துக்குள்ள கபடே இருக்கக்கூடாது, வஞ்சனை இருக்கக்கூடாது, தந்திரம் இருக்கக்கூடாது. காம விகாரம், காம விகாரம்னா தெரியும். எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் கேடான எண்ணங்கள். இந்த கேடான எண்ணங்கள் உள்ள வந்துட்டு அப்படின்னாலே அவங்க நேரா காம விகாரத்துக்கு நேரா போயிட்டு இருப்பாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதுதான் தேவனோட தண்டனைகளை போய் சிக்கி கொள்றாங்க. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகும் போது காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்தது தண்டனைக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. வன்கண், பார்த்ததெல்லாம் ஆசைப்படுறது. அடுத்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் ஆசைப்படுறது, எதுனாலும் சரி. வன்கண், தூசணம், வாயை திறந்தா கெட்ட வார்த்தை, தூசணம், பெருமை, பெருமையான வார்த்தை, இது எல்லாமே பொல்லாங்கு. மதிகேடும் புறப்பட்டு வரும். கர்த்தரை விட்டு எது நம்மளை பிரிக்க அப்படின்னா மதிகேடு, மூளை இல்லாத காரியங்கள், பொல்லாத காரியங்கள், பொல்லாத செயல்கள். 13 சுபாவங்கள் இருக்கு. பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலை பாதகம், களவு, பொருளாசை, துஷ்டதனம், காம விகாரம், கபடு, வன்கண், தூசணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வரும். பொல்லாங்கனாவிய இது எல்லாமே இதயத்துக்குள்ள புறப்பட்டு வருது. அப்ப முதல்ல தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா பொல்லாத காரியம் அங்க இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொல்லாத காரியம் இல்லாமல் இருக்கும்போதுதான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல முக்கியமான ஒரு வசனம் இருக்கு.
நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஒரு குடும்பம் ஏன் பிரிஞ்சு போகுது? ஒரு குடும்பத்துக்குள்ள ஏன் அதிகமான பிரச்சனை வருது? ஒரு குடும்பம் ஏன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படல? கணவன் மனைவிக்குள்ள ஏன் ஒரு பிரச்சனை உருவாகுது? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா பொல்லாங்கு. ரெண்டாவது, நாவுல என்ன இருக்கு அப்படின்னா சாவுக்கேதுவான விஷம். இது எல்லாமே பொல்லாங்கு. சில குடும்பத்திலே மரணம் வரைய போகுது. அது எதனால அப்படின்னா பேசின வார்த்தைகளினாலே. ஒரு குடும்பம் மரணத்துக்கு நேரா ஏன் போயிட்டாங்க அப்படின்னா சண்டை போடும்போது சாவுக்கு நேரா வழி நடத்துற மாதிரி சில வார்த்தைகள், ஆபத்தான வார்த்தைகள். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. இப்படி ஒரு குடும்பம் வார்த்தைகளினாலே வீட்டுல யாரையாவது காயப்படுத்திட்டு இருந்தால் அந்த குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாத தடை காணப்படும். ஏன்னா வீட்டுக்குள்ள வருவாங்க, வீட்டுக்குள்ள வந்த உடனே இந்த கடினமான வார்த்தையை பேசி வீட்டுக்குள்ள சண்டை போட்டுருவாங்க. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா அன்பே இருக்காது. ஒரு குடும்பம் அன்பா இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். 9-10 ஆகிய வசனங்களிலே அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. யாக்கோபு 3:8-10 ஆகிய வசனங்கள். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்குது. இப்ப விஷம் எங்க இருக்கு அப்படின்னா நாவுல இருக்கு. நிறைய குடும்பத்துல பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா நாவினாலே பிரச்சனை, சிந்தனையினாலே ஒரு பொல்லாங்கு, இருதயத்துக்குள்ள ஒரு பொல்லாங்கு, நாவுல பேசுற வார்த்தையில ஒரு பொல்லாங்கு. அப்ப நம்ம எதை யோசித்து பார்க்கிறோம் அப்படின்னா சிந்தனை, இருதயம், நாவு, இதுல எங்கேயாவது பொல்லாங்கு நிறைந்த காரியம் இருக்கா? இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா பொல்லாங்குல இருந்து விலக்கி ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பொல்லாத காரியம் இல்லாமல் இருக்கும்போது அந்த குடும்பம் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படலாகாதே. தேவனை துதிக்கிறோம், தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறோம். சபிக்கும் போது என்ன வார்த்தை? ஒரு குடும்பத்தை சபிக்கிறோம். சபிக்கும் போது என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை, சாபமான வார்த்தை, அநியாயமான வார்த்தை, அடங்காத வார்த்தை, பொல்லாத வார்த்தை, தூசணமான கெட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படும் போது, அடுத்த குடும்பத்தை சபிக்கும் போது அது எல்லாமே ரிட்டர்ன் அடிக்கலாம். இப்ப பிரச்சனை அதுதான். தேவையில்லாம பேசிடுவாங்க. யாரையாவது தேவையில்லாம பேசிட்டு இவங்க பார்த்தா வியாதியில, இவங்க பார்த்தா பலவீனத்துல, இவங்க பார்த்தா பலவிதமான கஷ்டப்பட்டு இருப்பாங்க. காரணம் என்ன? ஏதோ ஒரு குடும்பத்தை சபிச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. இருதயத்துக்குள்ளே பொல்லாத சிந்தனை இருக்கக்கூடாது. நாவுலே பொல்லாத வார்த்தைகள் புறப்படக்கூடாது. யாக்கோபு 4:16 இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஒரு குடும்பம் வீம்பு பாராட்டும் போது, மேன்மை பாராட்டும் போது சிக்கி கொள்றாங்க. உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. நம்ம எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்கென்றுதான் செய்யணும். செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வேண்டாம். மத்தேயு சுவிசேஷம் 13:19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும்
உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். பொல்லாங்கன் ஏன் வாரான், சத்துரு ஏன் வாரான் அப்படின்னா, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வருகிறான். நம்ம வாழ்க்கையில பொல்லாத ஆவி வரக்கூடாது, பொல்லாங்கன் வரக்கூடாது, சத்துரு வரக்கூடாது அப்படின்னா உணர்வுள்ள இருதயம் இருக்கணும். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணர்வு இல்லாம இருக்கும் போது பொல்லாங்கன் உள்ள வந்து வசனத்தை தூக்கிட்டு போயிடுவான். வசனத்தை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? என் இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை நிரப்பப்பட்டிருக்கணும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளையா இருக்கணும். வேதத்தை தியானிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில ஆசீர்வாதம். நம்ம இருதயத்தோட வசனம் வெளியில போயிட்டு அப்படின்னா ஆசீர்வாதம் இருக்காது. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, உணர்வில்லாமல் இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். இப்போ பொல்லாங்கன் எங்க வந்தான்? இருதயத்துக்குள்ள வந்துட்டான். எப்ப வந்தான்? உணர்வு இல்லாம இருக்கும் போது இருதயத்துக்குள்ள போய் எதெல்லாம் நம்ம வச்சிருக்கிறோமோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்கான். அப்ப ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன அப்படின்னா, உணர்வு இல்லாம இருக்கக்கூடாது, ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ரோமர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். ஏன் பார் ஒரு மனுஷனுக்கு உபத்திரம் வியாகுலம்லாம் வருது அப்படின்னா, பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும், பொல்லாங்கு ஒரு குடும்பம் செய்யுது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கு அப்படின்னா உபத்திரம் வந்துருமா, வியாகுலம் வந்துருமா. இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு தடைதான். பிதாவாகிய தேவன் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை உயிரோடு எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா பொல்லாங்கு செய்கிற ஜனமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, பொல்லாங்கு செஞ்சுட்டு அப்புறம் அந்த குடும்பம் பார்த்தா உபத்திரம் வியாகுலம் இருக்கும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரம் வியாகுலம் உண்டாகும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நன்மை செய்யணும். நன்மை செஞ்சா கர்த்தர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். எதெல்லாம் பொல்லாங்குன்னு சொல்லி தெரியுதோ அதையெல்லாம் விட்டு விலகிருங்க, அதையெல்லாம் விட்டு விலகிருங்க அப்படிங்கிறது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். எல்லாவற்றையும் விட்டு விலகுனாதப்பா ஆசீர்வாதம். பொல்லாங்கு எதெல்லாம் தெரியுதோ அது எல்லாவற்றையும் விட்டு விலகிறோம். ரோமர் 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. என் இதயத்துக்குள்ள அன்பு இருந்துச்சுன்னா பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. சிம்பிளா சொல்லிடுறேன். என் இதயத்துக்குள்ள அன்பு இருக்கு அப்படின்னா பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அதிலே நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம இதயத்துக்குள்ள அன்பு இருக்கா, அன்பு இல்லையா. அன்பு இருந்தால் தேவன் நமக்குள் வாசம் பண்ணுவார். அன்பு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்களுக்கு பொல்லாங்கு செய்ய கிளம்பி போயிடுவாங்க. யோவான் 3:20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஒரு குடும்பம் பொல்லாங்கு செஞ்சுட்டே இருக்கும் போது ஒளியை பகைக்கிறான். ஒளியை பகைக்கும் போது தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா பொல்லாங்கு மட்டுமே செஞ்சுட்டே இருப்பாங்க. பொல்லாங்கு செய்யும்போது ஒளியை பகைச்சிட்டு இருக்கிறாங்க, இயேசுவை பகைச்சிட்டு இருக்கிறாங்க. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஒரு குடும்பம் இயேசுட்டு வரணும் அப்படின்னா பொல்லாத காரியத்தை விட்டு மனம் திரும்பணும். பொல்லாத காரியத்தை விட்டு மனம் திரும்பியாச்சுனால அந்த குடும்பம் ஆசிரியப்படும். அப்போஸ்தலர் 13:10 பொல்லாங்கு நிறைந்த பிசாசின் மகனே என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே,
நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? கர்த்தருடைய செம்மையான வழியை யாரெல்லாம் புரட்டுறாங்களோ அவங்களாம் எல்லா பொல்லாங்கும் நிறைந்த கபடு நிறைந்த மனுஷன், பிசாசின் மகன், நீதிக்கெல்லாம் பகைஞன். ஆதியாகமம் 39:9 தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு ஒரு குடும்பம் விபச்சாரத்துக்குள்ள போயாச்சு அப்படின்னாலே இத்தனை பெரிய பொல்லாங்கு அப்படிங்கிறது. நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஒரு மனுஷன் பொல்லாத காரியத்தை விட்டு வெளியில வந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தாவீது ஜெபிக்கிறார் 51ஆம் சங்கீதம் 4 தேவரீர் ஒருவருக்கே விரோதமான பாவம் நான் செய்தேன். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்து, உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்து. ஒரு மனுஷன் எந்த ஊர்ல, எந்த நாட்டுக்குள்ள, எந்த இடத்துல ஒரு பொல்லாத காரியத்தில் ஈடுபட்டாலும் பரலோகத்துல தேவனுக்கு தெரியும். அவர் பார்த்துட்டு இருப்பார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பார். உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும். இதை அறிக்கையிடுகிறேன். அறிக்கையிடுகிறேன்னு என்னது அர்த்தம்? நான் ஒரு பொல்லாத காரியத்தில் ஈடுபட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு வேணும். தேவரீர் ஒருவருக்கே விரோதமா நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும். இதை அறிக்கையிடுகிறேன். ஹல்லேலூயா. எபேசியர் 6:16 விசுவாசம் இருக்கும் போது பொல்லாங்கன் வரமாட்டான். பொல்லாங்கன் ஏயும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் இருக்கும்போது பிசாசு உள்ள ஏற்ற மாட்டான். 1 யோவான் 5:18-19 தேவனால் பிறந்தவனை பொல்லாங்கன் தொடான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். 19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் முழுவதும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் பொல்லாத காரியத்தில் இருக்கும் போது ஆசீர்வாத தடை காணப்படும். இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, பொல்லாங்கிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பொல்லாத காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னாலே எங்கேயோ ஒரு தடை இருக்கு. ஒரு குடும்பம் பொல்லாத காரியம் இருக்கு அப்படின்னா அங்க ஆசீர்வாத தடை இருக்கு. என் வாழ்க்கையில நான் பொல்லாத காரியத்துல நான் மனம் திரும்புறேன் அப்படின்னு அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் நம்மை ஆசீர்வதிக்க. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, பொல்லாங்கிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்பம் பொல்லாங்கிலிருந்து விலகியாச்சுன்னா தேவன் ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறப்பா, இந்த நாளிலும் பொல்லாங்கிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்க உங்க பிள்ளைகளோட நீங்க பேசிருக்கிறீங்க. என்னோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற என்ன பொல்லாத காரியம் இருக்கோ அந்த எல்லா காரியத்திலிருந்து நாங்க மனம் திரும்பி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை தாங்க. இந்த நாளிலும் விசேஷமாக எலெக்ஷனுக்காக அப்போ உங்களுடைய பாதத்தில் வருகிறோம்ப்பா. எலெக்ஷன் நாளிலே கர்த்தர் விசேஷமாக இந்த செய்தி பேச கர்த்தர் கிருபைக்கா நன்றி. இந்த நாளிலும் எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபினால் நிரப்புங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைங்க. ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. வானம் திறந்து, பழனிகளை திறந்து, பண்டசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் நிரப்பி ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. கர்த்தருடைய கரத்துல எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் அர்ப்பணிக்கும் ராஜா. பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பலவீனத்தை எல்லாம் நீக்கி உங்களுடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்க. படிக்கிற பிள்ளைகளை விசேஷமா கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்துல சகலமான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்.
கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் ஆசீர்வதித்தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. நிரப்பி ஆசீர்வதிங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே இங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. உங்க நாமம் மட்டுமே வளட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்த அப்படின்னு துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.